கோயம்புத்தூர்ல சூலூர் என்ற இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 10 வயது மதிக்கத்தக்க சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. சரியா 22ஆம் தேதி ஈவினிங் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஈவினிங் பாத்தீங்கன்னா அந்த குழந்தையோட சடலம் பாத்தீங்கன்னா கண்ணம்பாளையம் இடத்துல ஒரு பெரிய குளத்துல மிதக்கிறதா தகவல் வருது. அங்க போய் குழந்தையோட பாடிய எடுக்கிறாங்க. அந்த பெற்றோர்கள், உறவினர்கள், அந்த ஊர் மக்கள்கள், பொதுமக்கள் எல்லாமே பயங்கர ஆக்ரோஷமா வராங்க. ஸோ பெரிய கலவரம் உண்டு பண்ற அளவுக்கு இந்த ஊர்ல ஒரு பெரிய பிரச்சனைய நடக்குது. பகுதியோட எம்எல்ஏ திரு என்.எம். சுகுமார், அதாவது தாவேக்காவோட எம்எல்ஏ சுகுமாரும் களத்துக்கு வராரு. அவருமே அவங்க கூட நிறைய பேச்சுவார்த்தை பண்றாங்க. காவல்துறையும் பேச்சுவார்த்தை பண்றாங்க. ஏன்னா 23ஆம் தேதி அதிகாலையில பாத்தீங்கன்னா 2 பேரை அரெஸ்ட் பண்ணாங்க. வணக்கம் HKS வாய்ஸ் மீடியா நேயர்களுக்கு. ஸோ ஒரு துயரமான சம்பவங்க. அதாவது கோயம்புத்தூர்ல சூலூர் என்ற இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 10 வயது மதிக்கத்தக்க சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. ஸோ இதோட பின்னணியை தான் இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம். ரொம்ப வருத்தமான விஷயங்கள் திருப்பி இதே போல ஒரு விஷயங்கள் நடக்கும்போது ஸோ பாதிக்கப்பட்ட குடும்பம் எந்த அளவுக்கு பாதிக்க அடைஞ்சிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே வருத்தமா இருக்குங்க. ஸோ ஏன் இந்த மாதிரி தொடர்ந்து நடக்குது அப்படின்றது புரியாத புதிராவே இருக்கு. சோ இதுக்கு எல்லா காரணங்கள் பாத்தீங்கன்னா போதை வஸ்துக்கள் அப்படின்னு நம்ம சொன்னாலும் இதை ஈஸியா கடந்து போக முடியலங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு. சரி, இதோட முழு விவரங்களையும் தான் இன்னைக்கு நம்ம அலச போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். சோ கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சூலூர் என்ற பகுதியில் பாத்தீங்கன்னா 21ஆம் தேதி, அதாவது வியாழக்கிழமை மே 21ஆம் தேதி 10 வயது மதிக்கத்தக்க சிறுமி 4ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வீட்டுல இருந்து மளிகை கடைக்கு போறாங்க. ஒரு பொருளை வாங்குறதுக்காக போனதா சொல்லப்படுது. சோ மளிகை கடைக்கு போன குழந்தைய மீண்டும் திரும்பல அப்படின்னு பெற்றோர்கள் குழந்தைய அன்னைக்கு வியாழக்கிழமை, அதாவது மே 21ஆம் தேதி மாலை முழுக்க தேடுறாங்க. குழந்தை எங்கேயுமே கிடைக்கல. சோ பின்னாடி என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த கடைக்கு கேக்குறாங்க. அந்த கடையில மளிகை கடையில கேக்குறாங்க, குழந்தை இந்த மாதிரி அனுப்பியிருந்தோம், வந்துச்சான்னு. ஆமா வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வேற ஏதாவது நீங்க பாத்தீங்களா, குழந்தை யாரையாவது கூட்டு போனாங்களா, நீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி அந்த மளிகை கடையில அவங்க பெற்றோர்கள் கேக்குறாங்க. சோ கேட்கும்போது அந்த மளிகை கடைக்காரர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு பைக்ல ஒரு வாலிபன் பாத்தீங்கன்னா ஏதோ பேசி கொடுத்திருக்காங்க அப்படின்றத மட்டும் சொல்றாங்க. சோ அந்த குழந்தைய எப்படி ஆசை வார்த்தை கூறுனாங்களா, சாக்லேட் வாங்கி தரேன்னு சொன்னாங்களா, என்னெல்லாம் சொல்லி அந்த குழந்தைய கூட்டிட்டு போனதா சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தைய அதுக்கப்புறமா காணல. உடனே பெற்றோர்கள், உறவினர்கள் என்ன பண்றாங்கன்னா உடனடியாக சூலூர் காவல் நிலையத்துல அணுகுறாங்க. அணுகி அங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் இமிடியேட்டா ரெஜிஸ்டர் ஆகுது. ரெஜிஸ்டர் ஆயிட்டு குழந்தைய நைட்டு முழுக்க தேட ஆரம்பிக்கிறாங்க. 2 ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்றாங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா இமிடியேட்டாவே களத்துல பாத்தீங்கன்னா வெஸ்ட் ஜோன் ஐடி திருமதி ரம்யா பாரதி அவங்க பாத்தீங்கன்னா களத்துல இறங்குறாங்க. இமிடியேட்டா அவங்க கூடவே பாத்தீங்கன்னா சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், அதாவது எஸ்பி கோயம்புத்தூருக்கு பாத்தீங்கன்னா பவன் குமார் ரெட்டி அப்படின்ற எஸ்பியை இறங்கிட்டு உடனடியாக அந்த ஊருக்குள்ள பாத்தீங்கன்னா பாதுகாப்பு பலப்படுத்தப்படுது. 50 போலீசார்லாம் குவிக்கப்படுறாங்க. சோ ஒரே என்ன சொல்றது அதிர்வலையா ஏற்படுது. அந்த கிராமமே ஊரே பாத்தீங்கன்னா ரொம்ப சோகத்துல மூழ்கி இருக்கிறாங்க. இப்படியே போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. அப்புறமா சிசிடிவி கேமராவை மானிட்டர் பண்றாங்க. யாரு கூட்டிட்டு போனாங்க அப்படின்ற வகையில பாத்தீங்கன்னா பல கோணத்துல ஜல்லடை போட்டு தேடுறாங்க. சோ சரியா 22ஆம் தேதி ஈவினிங் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஈவினிங் பாத்தீங்கன்னா அந்த குழந்தையோட சடலம் பாத்தீங்கன்னா கண்ணம்பாளையம் அப்படின்ற இடத்துல ஒரு பெரிய குளத்துல மிதக்கிறதா தகவல் வருது. அங்க போய்
போய் குழந்தையோட பாடியை எடுக்கிறாங்க. ஒரு காவல்துறையினர் தீயணைப்பு படையினர் மூலியமா பாடியை எடுத்துட்டு இமிடியேட்டா வந்து ஹாஸ்பிட்டல் காமிச்சாங்க. இதை கேள்விப்பட்ட அந்த பெற்றோர்கள், உறவினர்கள், அந்த ஊர் மக்கள்கள், பொதுமக்கள் எல்லாமே வந்து பயங்கர ஆக்ரோஷமா வராங்க. சோ பெரிய கலவரம் உண்டு பண்ற அளவுக்கு வந்து அந்த ஊர்ல ஒரு பெரிய பிரச்சனைய நடக்குது. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு திருச்சி ரோடுல நேஷனல் ஹைவேல வந்து பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் வந்து பாத்தீங்கன்னா மறியல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுது. குறைந்தபட்சம் 8 மணி நேரம், அதாவது மறுநாள் சனிக்கிழமை காலை 5 மணி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு சாலை மறியல இருந்து மக்கள் வந்து போக மாட்டேன்றாங்க. சோ இதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதியோட எம்எல்ஏ திரு என்.எம். சுகுமார், அதாவது தாவேகாவோட எம்எல்ஏ சுகுமாரும் களத்துக்கு வராரு. அவருமே அவங்க கூட நிறைய பேச்சுவார்த்தை பண்றாங்க. காவல்துறையும் வந்து பேச்சுவார்த்தை பண்றாங்க. என்ன அப்படி பேச்சுவார்த்தை பண்றாங்கன்னா, நாங்க சிசிடிவி கேமரா வந்து ரொம்ப க்ளோஸ்டா வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். சோ கூடிய விரைவிலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்யூஸ்ட் வந்து நாங்க அரெஸ்ட் பண்ணிடுவோம், நாங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். சோ அதை வெளியில பத்திக்கு சொல்ல முடியாது அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா உறவினர்கிட்ட தெரிவிச்சு சமாதானமா போங்க, நீங்க சமாதானமாக போனதான் இந்த இடத்தை விட்டு நாங்க வெளியே போய் எங்களால ஃபேஸ்ஃபுல்லா வந்து அக்யூஸ்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு வழியா பெற்றோர்கள் எல்லாம் போறாங்க. பட் இருந்தாலும் அந்த பெற்றோர்கள் எல்லாம் வந்து கடுமையான கோபத்தோட அந்த கயவர்களை வந்து கண்டுபிடிச்சு கொடுங்க, அவங்கள அடிச்சு கைய கால உடைக்கணும், கொல்லணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஆக்ரோஷமா பேசுறாங்க. ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க இல்லையா, சோ அதனால பேசுறாங்க. டிவிக்கு எம்எல்ஏ கிட்டயும் கடுமையான வார்த்தைகளை பிரயோகிக்கிறாங்க. நீங்க என்ன பண்றீங்க, ஏது பண்றீங்க, சோ இந்த மாதிரி தொடர்ந்து குற்றங்கள் நடக்கிறதுக்கு நீங்க அனுமதிக்கிறீங்களா, புதுசா வந்த அரசாங்கம் இப்படிதான் இருக்குமா அப்படின்ற மாதிரி பயங்கரமா எதிர்ப்பு குரல்லாம் வருது. சோ ஃபைனலா என்ன பண்றாங்க அப்படின்னா 23ஆம் தேதி அதிகாலையில வந்து பாத்தீங்கன்னா 2 பேரை அரெஸ்ட் பண்றாங்க. அதுல வந்து யாருன்னு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் 33 வயது மதிக்கத்தக்க நபரை வந்து சந்தேகத்தின் அடிப்படையில அரெஸ்ட் பண்றாங்க. அவருக்கு உதவி செஞ்சதா மோகன் ராஜ் அப்படின்ற இன்னொருத்தரையும் அரெஸ்ட் பண்றாங்க. இவங்க 2 பேரையுமே வந்து பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிட்டு எதன் அடிப்படையில அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா சிசிடிவி கேமரா மூலமா அவங்க அந்த கார்த்திக் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா பைக்ல அந்த குழந்தைய எடுத்துட்டு போறாரு. சோ ஃபைனலா என்ன சொல்லப்படுது அப்படின்னா அந்த கார்த்திக் தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக சொல்லப்படுகிறது. என்ன அப்படின்னா அந்த குழந்தைய வந்து பாலியல் வன்கொடுமை செய்து அந்த ஏரியில தூக்கி போட்டதா சொல்றாரு. சோ இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்த பிறகுதான் நம்மளால எக்ஸாக்டா காவல்துறை என்ன சொல்றாங்கன்னா எக்ஸாக்டா நம்ம வந்து என்ன நடந்தது அப்படின்றத நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு. இந்த மீன் டைம் வந்து குற்றவாளி என்னதான் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாலும் எவிடன்ஸ் இருந்தாதான் இந்த கேஸ் வந்து ஸ்ட்ராங்கா வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும்ன்றது காவல்துறையோட தரப்புல இருந்து சொல்லப்படுது. சோ ஃபைனலா சில சயின்டிபிக்கா சில விஷயங்களை வச்சு அரெஸ்ட் பண்றதா சொன்னாங்க. என்ன அப்படின்னா அந்த அக்யூஸ்ட் அந்த டைம்ல மொபைலோட டவர், அதுக்கப்புறமா வந்து லொகேஷன் வந்து ஃபைண்ட் அவுட் ஆயிருக்கா, அதே போல இந்த 2 பேரும் கார்த்திக் மோகன் வந்து மொபைல்ல அந்த டைம்ல என்னெல்லாம் பேசி இருக்காங்க, என்ன வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் வந்து சயின்டிபிக்கா வந்து ப்ரூஃப் பண்றதுக்கு நிறைய எவிடன்ஸ் வந்து வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. சோ கரெக்டா வந்து சனிக்கிழமை, அதாவது 23ஆம் தேதி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 மணி அளவுல பெட்ரோலிடம் அந்த பாடி வந்து போஸ்ட்மார்டம் பண்ணி கொடுத்துட்டாங்க. பட் இன்னும் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்து கிடைக்கப்பெறல அப்படின்றது காவல்துறை தரப்புல சொல்லப்படுது. ஏன்னா இந்த போலீஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஊர் பகுதியில் முழுக்க போலீஸ் போட்டிருக்காங்க. ஹாஸ்பிட்டல், அதாவது இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல்ல வந்து போஸ்ட்மார்டம் நடைபெற்றது இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டலை சுற்றியும் போலீஸ் வந்து குவிக்கப்பட்டிருக்காங்க. சோ இது மேலும் எந்தவித அசம்பாவிதம் நடக்காம இருக்கிறதுக்கு போலீசால் வந்து பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. பகுதியே ரொம்ப பரபரப்பா தான் இருக்குது. அதே போல இந்த குழந்தை பாடி வந்ததுக்கு அப்புறம் ஒரு சோகமயமான ஒரு சூழல் நிலவுது அந்த பகுதியை முழுக்க. சோ இந்த கார்த்திக் யாரு அப்படின்னா நாகப்பட்டினத்தை சேர்ந்தவன். இங்க வந்து அவன் தங்கி இங்க வேலை பார்க்கறதா சொல்லப்படுது. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்கு. என்ன அப்படி சொல்லணும்னா, ஏன் இந்த மாதிரி தொடர்ந்து குற்றங்கள் நடக்குது? இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கத்துல தான் வந்து, அதாவது திமுக அரசாங்கம் நடைபெறும் போதும் இதே மாதிரி நிறைய குற்றங்கள் நடந்தது. இப்ப இவங்க வந்து ஒரு 10 நாள் ஆகுது. சோ இவங்களுக்கும் நம்ம வந்து உடனடியா இவர்களை குறை சொல்வதா சொல்வதுன்னு தெரியல. ஏன் அப்படின்னா தொடர்ந்து இதே போல நடந்துகிட்டே இருக்குன்னா நிச்சயமா வந்து சமூகத்துல வந்து ஒரு பாதுகாப்பாத இல்ல, ஒரு எண்ணங்கள் பொதுமக்கள் மத்தியில வந்து எண்ணங்கள் தோன்றதா ஆரம்பிக்குது. சோ இதெல்லாம் எப்படி வந்து நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்றதுதான் வந்து நம்ம சில விஷயங்களை வந்து இங்க ஷேர் பண்ணலாம்னு அப்படி இருக்கும். என்னன்னா இந்த மாதிரி குற்றங்கள் தொடர்ந்து நடக்கிறது வந்து யாருக்கும் நடக்குது அப்படின்றத நம்ம விட்டுட்டு போக முடியாது. ஏன்னா இது வந்து தினம் ஒவ்வொரு குடும்பத்திலும் நடக்கும் அப்படின்னா அதை பாதிக்கப்பட போறது நம்மில் ஒருவர் தான். அதனால இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகளை நம்ம வந்து கையாளலாம் அப்படின்றதுதான் நம்ம இங்க சொல்றோம். சோ நிறைய சிசிடிவி கேமரா, அதாவது பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு கொடுக்கும் வகையில நிறைய சிசிடிவி கேமராவை நம்ம வந்து பிளேஸ் பண்ணலாம். குழந்தைங்க விளையாடுற இடமா இருக்கட்டும், ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியா இருக்கும், இங்கெல்லாம் வந்து சிசிடிவி கேமராஸ், ஸ்ட்ரீட்
லைட்ஸ் வந்து நிறைய வந்து போடணும் அப்படின்றதையும், அதே போல வந்து கண்ட்ரோல் ரூமோட கனெக்டடா வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து அலாரம் சிஸ்டம்ஸ் வந்து ஒரு சென்டர் மாதிரி கிரியேட் பண்ணலாம். ஸோ ஏதாவது ஒரு எமர்ஜென்சி பெண்களுக்கு குழந்தைகளுக்கு ஏற்படும் போது தங்களை தற்காத்துக் கொள்றதுக்காக ஒரு அலாரம் பட்டன் பிரஸ் பண்ணும்போது அது கண்ட்ரோல் ரூமோட கனெக்ட் ஆயிருந்ததுன்னா இமீடியட்டா வந்து அந்த ஸ்பாட்டுக்கோ இல்ல அந்த இன்சிடென்ட் வந்து தடுக்காம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். அதே போல நிறைய ரூரல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெட்ரோல் வண்டியை வந்து அனுப்பலாம், ரோந்து வாகனங்கள் தொடர்ந்து போலாம். அதே போல வந்து இந்த மாதிரி பெண்களுக்கு எதிராகவும் குழந்தைகளுக்கு எதிராகவும் குற்றங்களை ஈடுபடுவரோட ஹிஸ்டரி ஷீட் அக்யூஸ்ட்களை இவங்கெல்லாம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும். ஸோ இவங்களெல்லாம் வந்து கண்காணிச்சிருந்தா இந்த மாதிரி குற்றங்களை வந்து தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். அதே போல இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து சைக்காட்ரிஸ்ட் வந்து இந்த ஹிஸ்டரி ஷீட்ல இருக்காங்களா இவங்களெல்லாம் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் சைக்காட்ரிஸ்ட் மூலியமா வந்து சொல்லி திருத்த பார்க்கலாம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அதாவது ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிகள்லாம் வந்து ஒரு குழுக்கள் மாதிரி அதாவது அமைக்கலாம். அந்த குழுக்களுக்கு வந்து நிதி ஃபண்டு பண்றதுக்கு வந்து தன்னார்வலர்கள் வந்து வரலாம், ஃபண்டு பண்ணலாம். இந்த மாதிரி செல்ஃப் சேஃப்டி பப்ளிக்கே வந்து அந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் வந்து தன்னார்வலர் குழுக்கள் அமைச்சு ரொட்டீனா பாதுகாக்கலாம். அன்னோன் பர்சன் வந்து சடனா அந்த இடத்துல சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு தெரியும் போது இமிடியேட்டா அவனை தடுத்து யாரு என்னன்னு அந்த பகுதி மேல் கேட்கலாம். இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் குற்றங்கள் வந்து தடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே போல நீதிமன்றங்கள் வந்து இந்த மாதிரி வழக்கங்கள்லாம் போட்டு கடுமையான தண்டனைகள் கொடுக்கணும். அதுக்கு டெய்லி விசாரிச்சுட்டு இது ஸ்பெஷல் நீதிமன்றங்களை வந்து உருவாக்கிட்டு இந்த வழக்குகளை தினமும் பண்ணி இமிடியேட்டா இந்த தண்டனையை வந்து பாத்தீங்கன்னா பெருசா கொடுக்கும்போது இதை வந்து சமூகத்துக்கு வெளியில இருக்கிற நிறைய இந்த மாதிரி குற்றங்கள் பண்ணணும்னு எண்ணங்கள் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த தண்டனைகள் வந்து பயத்தை உண்டு பண்ற அளவுக்கு இதை வந்து தண்டனைகளை வந்து மீடியா மூலியமா பப்ளிஷ் பண்ணலாம், சோசியல் மீடியா மூலியமா பப்ளிஷ் பண்ணணும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா இமிடியேட்டா ஒரு வழக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆகுது அப்படின்னா அதை வந்து இமிடியேட்டா ஸ்டேட் முழுக்க வந்து ஒரு டிஜிட்டல் சேனல் ஒரு SMS மாதிரியோ இல்ல ஒரு வாட்ஸ்அப் மூலியமோ இமிடியேட்டா காவல்துறைக்கோ இது வந்து பப்ளிஷ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இது இமிடியேட்டா இந்த மாதிரி குழந்தை இந்த முகம் இங்க போகுது அப்படி எங்கன்னா மிஸ் ஆயிருக்கான்னு தெரியும் போது பப்ளிக்ல இருந்து யார் கண்ணிலையாவது படலாம். அப்படி பண்ணும்போது இமிடியேட்டா இது வந்து ரீச் அவுட் ஆகும்போது இந்த மாதிரி கைவர்களை வந்து இமிடியேட்டா செக்யூர் பண்றதுக்கு பொதுமக்களை செக்யூர் பண்றதுக்கும் ஒரு வழிவகை இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதே போல ஸ்கூல்ஸ்ல எல்லாம் வந்து வயசுக்கு ஏற்ற மாதிரி தற்காப்பு கலைகளை சொல்லி தரலாம். அதே போல பேட் டச்னு சொல்றோம் இல்லையா, இந்த மாதிரி டச் இந்த பெற்றோர்களும் சரி ஸ்கூல் டீச்சர்ஸும் சரி குழந்தைங்களுக்கு சொல்லி தரலாம். ஏன்னா தன்னை சுத்தி இருக்கிறவங்க தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் பண்றாங்க இல்லையா, அது உறவினர்களா இருக்கலாம், நம்ம நைபர்களா இருக்கலாம், இவங்க எல்லாம் வந்து பேட் டச்னா என்னன்றத நம்ம பெற்றோர்களும் வந்து சொல்லி தரணும் குழந்தைங்களுக்கு. அப்பதான் அந்த குழந்தைங்களுக்கு தெரிய வரும். சோ என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தொடர்ந்து நடக்கிறது வந்து ரொம்ப மன வருத்தமா இருக்கு. சோ அந்த பெற்றோர்களுக்கு வந்து இந்த விஷயங்களை தாங்கிக்கக்கூடிய சக்தியை இறைவன் கொடுக்கணும் அப்படின்னு தான் நாம கேட்டுக்கிறோம். சோ தொடர்ந்து இந்த மாதிரி இந்த நிகழ்ச்சிகள் நடக்காம இருக்கிறதுக்கு சில வழிமுறைகளை அரசாங்கமும் இமிடியேட்டா எடுக்கணும் அப்படின்றதுதான் எங்களோட வாதம். HKS வாய்ஸ் மீடியா என்ன சொல்லுதுன்னா, புதிதாக பதவியேற்று முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு இது மாதிரி குற்றங்கள் நடக்காத வண்ணம் என்ன பண்ணலாம் அப்படின்றத உங்க சட்ட வல்லுநர்களோட காவல்துறை அதிகாரிகளோட உட்கார்ந்து நீங்க முயற்சி எடுக்கணும்னு தான் நாங்க கேட்கிறோம். நீங்க சிங்க பெண்கள் அப்படின்ற ஒரு அதிரடி படைய நிறுவிருக்கீங்க, அது உடனடியாக அமலுக்கு வரணும். சோ அது எல்லா பகுதியிலையும் வந்து ரோந்து வாகனங்களை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி குற்றங்களை தடுக்கணும் அப்படின்றது தான் எங்களோட வேண்டுகோள். சோ மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.